கிறிஸ்தவத்தை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுக்கப்புறமா என்கிட்ட கிறிஸ்தவர்கள் கேட்ட பல கேள்விகளில் ஒன்று, நீங்கள் இப்போ கிறிஸ்தவராக இல்லையே, இப்போ எப்படி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு கிறிஸ்தவ நண்பர் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். அது என்னன்னு தெரியல பாருங்கள் நீங்கள். அவர் கேட்குறார், குட் டே மை ஃபெலோ ஹோமோ சேப்பியன், ஐ எம் கியூரியஸ் ஆஸ் டு வாட்ஸ் யுவர் ரேஷனல் ஃபார் பீயிங் குட். இவர் என்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் நல்லவராக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறார். அதாவது என்ன அவர் நல்லவர்னு சொல்ல, நான் நல்லவராக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா எதன் அடிப்படையில் நீங்கள் நல்லவராக இருக்க விரும்புகிறீங்க, எதற்காக நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்கன்னு என்கிட்ட கேட்குறாரு. இவர் இப்படி கேட்குறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னென்னா, இப்போ நான் கிறிஸ்தவ கடவுளை நம்பலை. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கும்பிட்ற கடவுளை யாரெல்லாம் நம்பலையோ அவங்களால எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க கடவுள் மட்டும்தான் நெறிமுறைகளை கொடுக்கின்றவர். எது சரி எது தப்பு, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்கின்றவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கடவுளையை நீங்கள் இப்போ மறுக்கிறீங்க. பிறகு எதன் அடிப்படையில் நீங்கள் நல்லவராக வாழ விரும்புகிறீங்க? என்ன காரணம்? எதுக்காக நீங்கள் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? நல்லது செய்யணும் அப்படின்னாலே அந்த கடவுள் சொன்னால் தானே செய்ய முடியும் எது நல்லதுன்னு. நீங்கள் இப்போ கடவுளை நம்பலை, கிறிஸ்தவ கடவுளை, அப்புறம் எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க எது நல்லது எது கெட்டது அப்படின்னு இவர் என்கிட்ட கேட்குறார். சரி, இவருக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் இவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். அது என்னன்னு தெரியல பாருங்கள். Just to understand your perspective better, do you believe in God and do you think morality comes from him? இவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கடவுளை நம்புறீங்களா, அந்த கடவுள் தான் நெறிமுறைகளை கொடுக்கிறார் அப்படின்னு நம்புறீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருங்கிறதையும் பாருங்கள். அவர் கடவுளை நம்புவதாகவும், அந்த கடவுள் அவர் யாரை கடவுளை நம்புகிறாரோ அவரிடமிருந்து தான் நெறிமுறைகள் வருகிறது அப்படின்னு தான் நம்புறதாக அவர் எழுதியிருக்கார். சரி, இப்போ அவர் இப்படி சொன்னதுக்கப்புறமா என்னுடைய நம்பிக்கையை நான் எழுதினேன் அவருக்கு. அதாவது அவர் என்கிட்ட என்ன கேட்டார், நீங்கள் ஏன் நல்லவராக இருக்க விரும்புகிறீங்க, எதுக்காக நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். My rationale for being good is that it promotes well-being, reduces harm and allows society and people to thrive. நான் அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் நல்லவனாக இருக்க விரும்புவதற்கு காரணம், நல்லவனாக இருப்பது நல்வாழ்வை அளிக்கின்றது, தீங்கை குறைக்கின்றது, சமூகமும் மனிதர்களும் செழிக்க உதவுகின்றது அப்படின்னு பதில் கொடுத்துருக்கேன். இப்படி நான் பதில் கொடுத்தவொன்னே அவர் என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறார். டிஃபைன் வெல்பீயிங் இன் கான்டெக்ட் ப்ளீஸ். நல்வாழ்வு என்பதன் அர்த்தத்தை விளக்குங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்குறார். இந்த கேள்விக்கு நான் அவருக்கு பதில் சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க கிறிஸ்தவங்க இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கல்ல, எது நல்லதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், எது நல்வாழ்வுன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம். எதுக்காக இப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க நம்புகிற கடவுளை நம்பாதவங்களால் எது நல்லது எது நல்வாழ்வுன்னு தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது கிறிஸ்தவ கடவுளை யாரெல்லாம் நம்பலையோ அவங்களால நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது, அவங்களுக்கு அந்த அடிப்படையே கிடையாது அப்படின்னு இவர் காட்டுறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதனால தான் இந்த கேள்வியெல்லாம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர்கிட்ட நான் திருப்பி கேட்டேன், நல்வாழ்வு என்றால் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கிறிஸ்தவ கடவுளை நம்புறீங்க, உங்களுடைய அந்த நம்பிக்கையின்படி நல்வாழ்வு என்றால் என்ன? இப்படி நான் கேட்ட உடனே அவர் எதுக்காக நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், யூ ஹேவ் செட் யுவர் மொராலிட்டி கம்ஸ் ஃப்ரம் காட், ஸோ யூ டெல் மீ வாட் டஸ் வெல்பீயிங் மீன் இன் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். கடவுளிடமிருந்து தான் நெறிமுறைகள் வருது அப்படின்னு சொல்கிறீங்க, எது நல்லது எது நல்வாழ்வு அப்படின்லாம் கடவுள் தான் நமக்கு சொல்கிறாருன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், உங்களுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடைய மத நம்பிக்கையின்படி நல்வாழ்வு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டேன். நல்வாழ்வுனா என்ன கிறிஸ்தவ நம்பிக்கையில்? இதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்துருக்கார் பாருங்கள். திரையில் அவருடைய கமெண்ட்டை காமிக்கிறேன். அவர் சொல்கிறார், எனிதிங் தட் காட் ப்ரிஸ்கிரைப்ஸ் டு பி குட். என்ன சொல்கிறார் தெரியுமா? கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நல்வாழ்வு. கடவுள் எதையாவது செய்ய சொன்னார்னா, கட்டளை கொடுத்தாருன்னா அதெல்லாம் நல்லது. கடவுள் எதையாவது செய்யக்கூடாதுன்னு கட்டளை கொடுத்தா அது கெட்டது. இப்படி சொல்கிறார். கடவுள் எதை செய்ய சொன்னாலும் அது நல்லது தான். கடவுள் எதையாவது செய்யக்கூடாதுன்னு சொன்னார்னா அது கெட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவு பண்ணுறோம் எது நல்வாழ்வு அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்கார். இங்கே தான் நாம் இந்த கிறிஸ்தவ நெறிமுறை இருக்கு இல்லையா, கடவுள் என்ன சொல்கிறாரோ அது சரி, கடவுள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு, இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இவர் இப்படி சொன்ன உடனே நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதை இன்றையில் பாருங்கள். ஸோ பை யுவர் டெஃபினிஷன், இஃப் காட் சஸ் torture a 6-year-old child,
that would be well-being simply because he said so. நான் அவர்கிட்ட என்ன கேட்குறேன் தெரியுமா? கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நல்வாழ்வு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு 6 வயது குழந்தையை கொடுமைப்படுத்த சொன்னார்னா அது நல்வாழ்வா? அதை நீங்கள் நல்வாழ்வுன்னு எடுத்துக்குவீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நான் கேட்ட இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. என்னென்னமோ எழுதியிருக்கார் அவருடைய கமெண்ட்ஸில் நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கப்புறமா. ஆனால் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலை. ஆமான்னு பதில் சொல்ல மாட்டேங்கிறார், இல்லைன்னு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் நான் அவரை விடலை. பதில் சொல்லியே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினதுனால கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா? அதையும் பாருங்கள் தெரியல. Are we only on my worldview now? You are really not about having a discussion because you cannot explain yourself. இவர் வந்து என்னுடைய நம்பிக்கை என்னங்கிறத பற்றி மட்டும்தான் நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணணுமா? உங்களுடைய நம்பிக்கை என்னன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? உங்களால் முடியாதானே என்கிட்ட கேட்குறாரு. எப்படி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு பாருங்கள். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நல்வாழ்வு, அதுதான் நல்லதுன்னு சொன்னார். அப்படின்னா ஒரு 6 வயது குழந்தையை கடவுள் கொடுமைப்படுத்த சொன்னார்னா அதை நல்வாழ்வு நல்லதுன்னு எடுத்துக்குவீங்களான்னு கேட்டால், அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்னுடைய நம்பிக்கையை பற்றி, கிறிஸ்தவ நம்பிக்கையை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணுமா, உங்களுடைய நம்பிக்கை பற்றி பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறார். கவனிங்க நல்லா. இவர் முதலாவது என்கிட்ட என்ன கேள்வி கேட்டார்? நீங்கள் நல்லவராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எதனால் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போது உள்ளே வரும்போதே அவருடைய கிறிஸ்தவ நம்பிக்கை உயர்ந்தது, சிறந்தது அப்படின்னு காமிச்சிக்கிட்டு தான் உள்ளே வரார். ஆனால் இப்போது அவருடைய நம்பிக்கையில், அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்கிற கோளாறை நான் சுட்டி காட்டின உடனே என்ன பண்ணுறாரு? அந்த டிஸ்கஷனை அப்படியே நிறுத்த பார்க்குறாரு. என்னுடைய நம்பிக்கை பற்றி மட்டும்தான் பேசணுமா, உங்கள் நம்பிக்கை பற்றி நீங்கள் பதில் சொல்ல முடியாதா உங்களால் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் கடைசியாக அவருக்கு நான் ஒரு பதில் கொடுத்தேன். அந்த பதிலையும் திரையில் பாருங்கள். The problem is, I don't know how to have a meaningful discussion about morality with someone who considers torturing a 6-year-old child to be well-being. நான் அவருக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? கடைசியாக உங்களுக்கு நான் பதில் சொல்லலாம், ஆனால் 6 வயது குழந்தையை கொடுமைப்படுத்துவது நல்வாழ்வு என்று கருதுகின்ற ஒருவரோடு எப்படி நெறிமுறைகளை குறித்த ஒரு உரையாடலை வைத்துக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை முடிச்சிட்டேன். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? கிறிஸ்தவர்களுடைய நெறிமுறை கொள்கை இருக்குல்ல, கடவுள் எதை செய்ய சொல்கின்றாரோ அதெல்லாம் நல்லது, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதெல்லாம் கெட்டது, தீயது அப்படின்னு. இது வந்து தவறான ஒரு கொள்கை மட்டுமல்ல, மிக ஆபத்தான ஒன்று. ஏன்னா கடவுள் என்ன சொன்னாலும் இவங்க செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் அவர் சொன்னார்னா அது நல்லது தான் அப்படின்னு. அப்போது ஒரு 6 வயது குழந்தையை கொடுமைப்படுத்த சொல்லி உங்கள் கர்த்தர் கட்டளை கொடுத்தால் அதை நல்வாழ்வு நல்லது என்று எடுத்துக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். இவங்க என்ன பதில் சொல்லணும்? ஆமான்னு சொல்லணும். கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கட்டளையை கொடுத்தாருனா, குழந்தைகளை கொடுமைப்படுத்த சொன்னார்னா அது நல்லதுன்னு நாங்கள் எடுத்துக்குவோம், அவர் சொன்னபடி செய்வோம் அப்படின்னு இவங்க சொல்லணும். ஏன்னா இவர் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாரு? எனிதிங் காட் சேஸ் இஸ் குட். கடவுள் என்ன செய்ய சொன்னாலும் அது நல்லது தான் இப்படி சொல்கிறாரு. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து குழந்தைகளை கொடுமைப்படுத்துங்கள் அப்படின்னு உங்களுக்கு கட்டளை கொடுத்தா அதை நல்லதுன்னு தான் இவங்க எடுத்துக்குவாங்க. அப்போ நான் கேட்ட கேள்விக்கு இவர் ஆமான்னு தான் பதில் சொல்லணும். ஆனால் சொல்கிறதுக்கு தயங்குறார். ஏன்? ஏன்னா இது வந்து பப்ளிக்கான ஒரு டிஸ்கஷன், எல்லாருக்கு முன்னால் இந்த டிஸ்கஷன் நடக்குது யூடியூப்பில். இவர் வந்து ஆமான்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு கொடூர மனமுடையவர்கள் அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சிடும். அதனால் ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியல. குழந்தைகளை கொடுமைப்படுத்த சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்தார், அதை நல்லது என்று எடுத்துக்கொள்வீர்களான்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் அப்படி எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு இவரால் சொல்ல முடியல. ஏன்னா இவர் என்ன சொன்னார்? கடவுள் எதை செய்ய சொன்னாலும் அது நல்லது தான்ட்டார். அப்போ ஆமான்னு சொல்ல முடியாமல், இல்லைன்னு சொல்ல முடியாமல் அந்த கேள்வியை தவிர்த்து தப்பிச்சு போகிறதுக்கு பார்க்குறாங்க. இதுதான் இந்த கிறிஸ்தவங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தங்களுடைய மதம் வந்து ரொம்ப சிறந்தது, உயர்ந்தது, நாங்கள் வணங்குகின்ற தேவன் தான் உண்மையான தேவன், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிற்கிறது அப்படின்லாம் வசனம் பேசுவாங்க. ஆனால் உள்ளே போய் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையில் இருக்கிறது எல்லாம் கோளாறுகளும் அபத்தங்களும் தான். நாங்கள் நம்புகிற கடவுள் தான் உண்மையான கடவுள், அவர் சொல்கிறது தான் நல்லது அப்படின்லாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக மட்டும் இல்லை, இவங்க தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதற்காக.